சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த் குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 27. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி வேதாமா. உங்கள் வரவேற்புக்கு மிக்க நன்றி. இந்த தியானத்தின் ஞானத்தையும் போதித்து வரும் பிதாமக பத்திரிகளுக்கும் ஆத்தாள் பாபாஜிக்கும் சதானந்த யோகிக்கும் காஸ்பெட்டிங்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் மற்றும் பூர்ணாத்மா சர்வாத்மா ஹம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்தில் அஸ்வத்தாமா என்கிறவர் அவர் கொடுத்த செய்திகளை நாம் அருணா என்கின்றவர்கள் மூலமாக ஆஸ்ட்ரலாக அவங்களுக்கு ஆட்டோரேட்டிங் மூலமாக கொடுத்த தகவல்கள். இது நிறைய பாயிண்ட்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்களும் அதே மாதிரி நிறைய எல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தது ஒரு ஆங்கில புத்தகத்தில் வந்திருக்குது. அதுல இருந்த தழுவல் தான் தமிழ். அதை சொல்லதுன்னா நான் அதுல இருந்து எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல முக்கியமான நிறைய பாயிண்ட்ஸ் வருது. ஒவ்வொரு குருமார்கள் சொல்லும் போது ஒவ்வொரு பாயிண்ட் தான் சிறப்பா இருக்குன்னு இல்லை, எல்லா பாயிண்ட்டுகளுமே சிறப்பா இருக்குது. ஆகையால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எது எது பொருந்ததோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஆன்மீக வாழ்க்கையும் சரி பௌதிக வாழ்க்கையும் சரி நம்ம சிறப்பாக தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடரணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்து அதுல இருந்து நாங்க முன்னேறினா எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா அதுதான் வெற்றி. இந்த 40 மெசேஜஸ் ஃப்ரம் பார்ட்டி மாஸ்டர்ஸ் சொல்ல எழுதுனவங்களுக்கும் சரி அதை படிச்சு அதை சொன்னவங்களுக்கும் சரி கேட்டுக்கிறவங்க சரி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு இருந்தது சார், எங்களுக்கு சூட்டபுளா இருந்தது, இந்த மாதிரி நான் இது பண்ணேன், எனக்கு தூக்கம் நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. சரி, இப்போ நம்ம இந்த பார்க்கலாம். அஸ்வத்தாமாவும் இந்த பாண்டவர்களும் கௌரவர்களுடன் தான் வாழ்ந்திருந்தாங்க. அஸ்வத்தாமா யாருன்னா அவர் அஸ்வத்தாமா துரோணாச்சாரியரோட பையன். துரோணாச்சாரியாரும் அவங்க எதுக்காக அங்க இருக்கிறாங்கன்னா பாண்டவர்களும் இல்லாம அவங்க கௌரவர்கள் அவங்கதான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வில்லு வேலு அம்பு எல்லாம் சொல்லி அதாவது குருகுலம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அவங்க இடத்துலயே போய் உட்கார்ந்துகிட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி பிரைமரி ஸ்கூல் LKG UKG எல்லாம் அங்க கிடையாது. ஆரம்பத்திலேயே அந்த ஒரு 9 வயசு 5 வயசு 6 வயசுன்னா குருகுலத்துல ஒரு இது மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க. அந்த குருக்கிட்டே அவங்க எல்லாமே கத்துக்கணும், அங்கேயே இருக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்படிதான் இருந்தாங்க. அந்த யாருன்னா அவர் துரோணாச்சாரியார். அந்த துரோணாச்சாரியார் சிறந்த ஒரு வித்வான், சிறந்த ஆசான், சிறந்த குரு. அந்த மாதிரி அவங்க இருந்த காலத்துல எல்லாமே 2 பேர்களுக்கும் அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய ஃப்ரிக்ஷன் இல்லை. பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி இவங்க 5 பேரு, அவங்க 100 பேரு, 105 பேருக்கு ஒரே வாத்தியார். யாருன்னா துரோணாச்சாரியார். அவர் எல்லாத்துமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க அங்கேயே இருந்தாங்க. அது அவருடைய அஸ்வத்தாமா என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியுடைய பையனும் அங்கதான் இருந்தார். சரி, கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் ஒன்றாகத்தான் இருந்தாங்க. ஒருத்தர் அதிகாரம் யாருக்கு என்பதில் தான் நாட்டம் வந்துச்சு. அப்போ அதனால என்ன வெறுப்பு தான் வளர்ந்துகிட்டே இருந்ததை தவிர்த்து பாடத்துல அவங்களுக்கு கவனம் ஜாஸ்தியா போறது இல்லை. கௌரவர்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னா பாண்டவர்களுக்கு 5 பேரும்னா கௌரவாதிகளே அன்பாகத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா துரியோதன அணிகள் என்ன செய்யறாங்க, அணுகுமுறை சரியில்லை, பாண்டவர்களை கொஞ்சம் ஒதுக்கித்தான் வச்சிருந்தாங்க. இதை யாருமே கண்டுக்காம தீர்த்து வைக்காமயே இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த வரக்கூடிய உச்சேத்திர போற நம்ம எப்படி எந்த இதுல நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் இருந்தாங்களே தவிர்த்து இவங்க யாரும் சரியா கவனிச்சுக்கலங்கிறாங்க. கிருஷ்ணன் கூட இந்த சூழ்நிலையில் உதவ முடியல. ஆகையால் நாங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பாண்டவர்களாகட்டும் கௌரவர்களாகட்டும் அதே மாதிரி அஸ்வத்தாமாகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு நாம தாண்டா உதவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே மற்றவங்களுக்கு உதவி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துடுறாங்க. இந்த குருட்சேத்திர போரை தடுக்கணும், மேலும் இவங்க 2 பேருக்கு இருக்கும் வேறுபாடுகளை எல்லாமே களையணும் முயற்சி செஞ்சோம். யார் செஞ்சாங்கன்னா அஸ்வத்தாமும் மற்ற அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுரர், பீஷ்மர், கிருஷ்ணர் எல்லாமே. ஆனா அவங்களால முடியல. இவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஒருத்தரை
கோப கணருடன் பார்க்கறதும் அன்பு இல்லாத நடவடிக்கையாகவும் ஒருத்தருக்கு வந்து ஒத்துமையா இல்லாமலையும் அந்த மாதிரி காலங்கள் பூராவும் ஏதோ நிறைய கதைகள்லாம் இருக்கு. கிளைக்கதைகள் நிறைய வருது. பீமனை விஷம் கொடுத்தெல்லாம் இது செஞ்சிருவார் துரோணன், இது துரியோதனன். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நிறைய அவங்களை கணத்துல தள்ளி விட்டுருவாங்க, என்னென்னமோ அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களை எப்படியுமே நம்ம சேர்த்து வைக்க முடியாதுன்னு போலன்னுட்டு இந்த கிருபாச்சாரியா வந்து அப்புறம் துரோணர், விதுரர், பீஷ்மர், கிருஷ்ணர் எல்லாமே அவங்கள பத்தி வசனத்தில் தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இவங்க அறிவுரை பெற்ற மாஸ்டர்கள் இவங்கெல்லாம். நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, ஆச்சாரியர்கள் யாருன்னா கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியர், விதுரா, பீஷ்மர், கிருஷ்ணர், இவங்க எல்லாமே வந்து என்லைட்டன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்றது. அப்போ இவங்க எல்லாமே கௌரவர்களை தயார் செஞ்சுட்டு, ஏன்னா இவங்க எல்லாம் கௌரவர்கள் வேலைக்கு வச்சிருந்தார். யார்? அஸ்வத்தாமர், துரோணாச்சாரியர். இவங்க எல்லாம் இந்த கௌரவ சாமானியர்கள் போல சின்ன சின்ன பொருள் சார்ந்த சமாச்சாரத்துக்கு தான் முழு தாகத்துடன் இருந்தாங்களே தவிர்த்து இவங்க தியானம் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம அடையணுங்கிற அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சுங்கிறாங்க. இதுக்கு மத்தியில் அவர்களுக்கு வேலையும் செஞ்சுட்டு ஆன்மீகத்தையும் தனித்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இவ்வளவு எதிர்மறைகள் இருந்தாலுமே ஸ்பிரிச்சுவலை அவங்க வந்து வாழ்க்கையில விட்டு கொடுக்காம 100 பேர்களுடன் சாதாரணமா அவரும் வந்து தியானம் பண்றது, இது சந்தியாவந்தனம் பண்றது, காயத்ரி ஜபம் பண்றது, அந்த இது எல்லாமே ஆன்மீக செயலும் அவர் அஸ்வத்தாமர் விடலை. அத்தனையும் அவர் செஞ்சுக்கிட்டு இதையும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாரு. அஸ்வத்தாமர் சிரஞ்சீவியாக நினைக்கவே இல்லை. ஆனாலும் சிரஞ்சீவியாக இருக்கிறார். ஏன்னா இந்த மகாபாரத போர் ஆன பின் கூட அவர் இன்னும் இருக்கிறதாக சொல்றாங்க. எத்தனையோ பேர் வந்து இவரை வந்து பார்த்ததாக சொல்றாங்க. இதே போல சிரஞ்சீவி நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னது கிருஷ்ணர் கூட சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவர் சிரஞ்சீவியாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 12 சிரஞ்சீவிகள், இவரும் ஒருத்தர். பேராசை என்கின்ற ஒரு செய்கையால் தான் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தாலுமே அது சரிஞ்சிடுங்கிறத இந்த கௌரவர்கள் பாண்டவர்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய ஒரு சான்றாக இருக்குது. அதுக்கு சாட்சியாக நீ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுக்குறாரு. இப்போ சிரஞ்சீவியா இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இப்போ இவர் என்லைட்மெண்ட் ஆன மாஸ்டர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நமக்குள் சிரஞ்சீவியாக இருக்கணும், அதுக்கு தேவையான குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்போ இவர் போய் அஸ்வத்தாமர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு என்லைட்டன்மெண்ட் மாஸ்டர்களுக்கு எல்லாமே அவர் கிளாஸ் எடுத்து எப்படி எப்படி நாம இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம சிரஞ்சீவி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரெசன்ட்ல வாழணும். அதுக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்னா, ப்ரெசன்ட்ல வாழணும். பாஸ்ட நினைச்சு வருத்தப்படக்கூடாது, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படக்கூடாது. எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ப்ரெசன்ட் லைஃபை எடுத்துக்கணும். உற்சாகமாக வாழணும், அதே போல சந்தோஷமாக வாழணும். அவ்வளவுதான். எதற்கும் சோர்ந்துடக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க எல்லாருமே கூட சிரஞ்சீவியாக வாழலாம்னுட்டு நமக்கு ஒரு டிப் கொடுக்குறாரு. ஏதாவது க்ளூ இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா, எப்படி சார் நாங்க வந்து சிரஞ்சீவியா நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். ப்ரெசன்ட் லைஃப்ல வாழணும், வந்து எதுக்கும் நம்ம சோர்ந்து விடக்கூடாது. அப்படி நம்ம சோர்ந்து இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை வந்து அது உற்சாகப்படுத்தி அந்த வாழ்க்கையை நம்ம ப்ரெசன்ட் லைஃப் வாழ கற்றுக்கணும். இதுதான் வந்து சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு அந்த ஒரு பாயிண்ட்னு சொல்றாங்க. அடுத்தது கர்ணன் அர்ஜுனனை போல நல்ல வில்லாளித்தான். கர்ணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து சூரிய புத்திரன். குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தது. அவருக்கு வந்து விஸ்வாமித்தர் வந்து யாரோ அவர் வந்து 5 மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க குந்தி தேவிக்கு. இதை நீங்க வந்து நீங்க நினைச்ச மாத்திரத்துல அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகு அவங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லித்தான் திருமணம் ஆகுவதற்கு முன்னாலேயே குந்தி தேவி சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்ல அவர் சூரிய பகவான் அவருக்கு வந்து கர்ணன் என்கின்ற ஒரு புத்திரனை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். இருந்தாலுமே வந்து எப்படி இப்படி இருக்கிறது அப்படின்னு தவறாயிடுச்சுன்னு சொல்லிதான் அவங்கள வந்து கூடையில வச்சு ஆத்துல விட்டுறாங்க. அப்போ அடுத்தது வந்து அர்ஜுனன் இந்த வந்து இவ்வளவு நல்ல வில்லாளியா இருந்தா கூட, இவர் கர்ணன் வந்து எவ்வளவு நல்ல வில்லாளியா இருந்தாலும் கூட அவர் என்ன ஆகுறாருன்னா வந்து அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறார், கர்ணன் தோற்கிறார். ஏனென்றால் அவர் இருந்த இடம் அப்படி.
அவர் எங்க இருந்தாருன்னா துரியோதனன் கூட இருந்தாரு. துரியோதனன் நாம் இருக்கும் பாசிட்டிவ்னஸை சரியா, அதாவது நாம் இருக்கும் பாசிட்டிவ்னஸை எடுத்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எனர்ஜியும் லாஸ் தான் ஆகும். நம்ம கிட்ட நிறைய நல்ல வித்தையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. அதை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு தகுந்த இடம் இருக்கணும். நம்ம வார்த்தைகளை வந்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் பதவிகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம எத்தனையோ நல்லா வச்சிருந்ததான் அந்த சத்தியங்கிறது நம்ம கிட்ட இருக்குமே தவிர்த்து, அப்படி இல்லைன்னா அதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு ஜட்ஜு, ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும். காசை வாங்கிட்டு தப்பான தீர்ப்பு கொடுத்து அவங்க வந்து நேர்மையானவர்கள் அதே, அதாவது குற்றவாளி இல்லாதவனுக்கு வந்து குற்ற ஒரு நேர்மையானவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த பதவி இருந்து என்ன பிரயோஜனம், அவ்வளோ படிப்பு படிச்சு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு நம்ம வந்து நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் நியாயமான தீர்ப்பை தான் வழங்க வேண்டும். மற்றவர்களை போல வந்து சிறிய சிறிய இதற்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது மேல ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம நியாயத்தையும் நேர்மையும் தர்மத்தையும் விட்டு விடக்கூடாது. ஆகையால் அந்த மாதிரி இருக்கிறது சரியில்லை. நம் பதவிகளை சரியாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வார்த்தைகளை சரியாக நம்ம வச்சுக்கணும். அதுக்குதான் நம்ம எண்ணங்களும் சரியாக வச்சுக்கணும். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம தியானம் பிரமிடு தியானம் நம்ம தியானம் செய்யும் போது மௌன தியானம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மௌன தியானத்தில் இருந்தோம்னா நம்ம வார்த்தைகளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே வந்து கண்ணீர் கண்ணீர்னு வரும். அது சத்தியம் தர்மம் நியாயத்தோட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக கர்ணன் தியானியாக மற்றும் பல்நோக்கு திறமைகள் இருந்து தோல்வி அடைய காரணம் என்னென்றால் அவர் இருந்த இடம் அப்படி. அவர் துரியோதனனும் சரி, அவர் இருந்தால் அவர் இருந்த தந்தையும் சரி அதிகார வெறி, அதாவது நாம தான் டாப்ல இருக்கணும், பாண்டவர்கள் எந்த விதத்திலே அவங்க வளர விடக்கூடாது என்கின்ற அதிகார வெறியுடன் இந்த அயோத்தியா இந்த பாரத தேசம் பூராவும் நாம தான் ஆட்சி செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுனாலையும் இந்த அதிகார வெறி இருந்ததுனாலையும் பொறாமை குணம் இருந்ததால் துரியோதனங்களுக்கு இருந்த இந்த பிறவியை அவர் விட்டு கொடுத்துட்டார். யாரு? இந்த துரியோதனனுக்காக அவர் வந்து யாரு அவங்க அப்பா திருதராஷ்டிரன் விட்டு கொடுத்துட்றாரு, துரியோதனுக்காக விட்டு கொடுத்துட்றாரு. அதே போல கர்ணனும் தன்னுடைய பிறப்பு துரியோதனுக்காக ஒரு தத்தம் கொடுத்துட்றாரு. அப்போ கர்ணன் செய்த தான தர்மங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் அவர்கள் இந்த பாசிட்டிவ்னஸ் அந்த பொசிஷன் சரியாக இல்லாத காரணத்தினால் தோல்வியை தழுவுகின்றார். ஆகியால வந்து நல்ல வாழைப்பழம் வச்சிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அழுகுன வாழைப்பழத்தோட சேர்ந்த என்ன ஆகும்னா அது சீக்கிரம் அழுகி போயிடும். நாம வந்து கண்ணுக்குட்டி இருந்ததுன்னா அது கண்ணுக்குட்டியோட இருந்தா நல்லா இருக்கும். அது வேற ஒரு இது கூட சேர்ந்ததுன்னா அது கூட சேர்ந்து தன்னுடைய புனிதத்தன்மை அது இழக்க நேர்ந்துடுது. துரியோதனும் சரி சிறந்த தியானித்தான் இருந்தாலும் அதிகாரம், பொறாமை, பதவி வெறி ஆகியவர்களால் கவரப்பட்டனால் அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஆகியால இத்தனை சமாச்சாரம் இருந்ததுனால்தான் அவர் தோல்வி ஆகிடுது. அவர் கூட இவர் இருந்ததுனால, யார் கர்ணன் இருந்ததுனால இந்த இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவர் அஸ்வத்தாம ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நாம வந்து என்ன செய்யணும், நாம் முயற்சி செய்தால் எல்லோரையும் நாம் பார்க்க முடியுமா மாஸ்டர்னா பார்க்க முடியும். நாம் அனைவரும் நம்மளை பார்க்க முடியும். எப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யோகி பவா என்று சொல்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்றால் நாம் எல்லோரும் அர்ஜுனர்கள் தான் அவன் வந்து என்று பத்ரிஜி சொல்கிறார். அது அப்படியே சொன்னா மேலும் குழந்தைகள் வந்து அனைவரையும் வருங்கால அனைவரையும் உருவங்களாக பார்க்காமல் கிரேட் மாஸ்டர்களை நம்ம பார்க்க வேணும்ன்றாங்க. இந்த பூமிக்கு வந்த அனைவருமே கிரேட் மாஸ்டர்கள் தான். ஆகவே அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து கட்டுப்பாடுடன் தான் வைத்து கண்ட்ரோல் செய்யக்கூடாது. அவங்க வந்து என்ன செய்யணும், பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து நல்லதை எல்லாம் சொல்லித்தர வேண்டும். ஆனால் அவர்களை போர் செய்தோ அல்லது கட்டாயப்படுத்தவோ கூடாது. மேலும் இங்கே வரும் பல ஆத்மாக்கள் எல்லாமே முதிர்ந்த ஆத்மாக்கள் தான். அவர்கள் எல்லாருமே ஒரு அனுபவத்தை பெற வேண்டி இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப குழந்தை வளர்த்துல நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அவங்கள வந்து அவங்க கேட்கறது தான் நிறைய அவங்களுக்கு வெளிப்பாடா இருக்கும். நம்ம சொல்றதை விட அவங்க காதால என்ன கேட்கறாங்கன்னு நீங்க வந்து அவங்கள மரியாதை கொடுத்து நீங்க வாங்க உட்காருங்க
இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. சில பேர் வந்து வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சின்ன வயசு தான் இருக்கும், ஒரு ஒரு வயசு தான் இருக்கும், சாப்பிடுங்க தம்பி, நீங்க சாப்பிடாம இருந்து எப்படி தம்பி, சாப்பிட்டாதான் நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு பலம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரி யார் வந்தாலும் சரி வாங்க உட்காருங்க, ஏனுங்க எப்படிங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த மரியாதை கலந்த சொற்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு நாம பேசணும். அந்த பேச்சு வந்து அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வரும்போது அந்த பழக்க வழக்கங்கள் அழகா அவங்களுக்கும் வரும். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பாலாத்மாக்கள் நினைச்சு அவங்க எல்லாமே நம்ம திட்டக்கூடாது. அவங்க முதிர்ந்த ஆத்மாக்களாக ஆகி அதுக்கப்புறம் பிறப்பெடுத்து பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் வந்து இங்க பாலாத்மாக வருகிறார்கள். அவங்க எல்லாருமே ஒரு அனுபவத்தை பெற வேண்டித்தான் பூமிக்கு வருகிறார்கள். ஆகையால் அவர்கள் வந்து நம்ம வந்து எதுவுமே அவங்க கிட்ட போர் செய்ய வேண்டியதில்லை. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்ப பிறகு 2011 அப்புறம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே சத்தியமாக அவங்க வந்து சத்தியலோகத்துக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க சத்தியலோகத்துல வந்திருந்தாலும் கூட இனிமேல் அவங்க 2030 அப்புறமே சொல்றாரு பத்ரிஜி என்னன்னா, நிறைய பேர் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து சத்தியத்தோட தான் இருப்பாங்க, நிறைய நேர்மையான ஆட்சி, நேர்மையான மக்கள் நேர்மையாக வேலை செய்வாங்க, எல்லாருமே வந்து சிறந்த ஒரு தியானிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உடனே செல்போன் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிறாங்க, ஆன் பண்ண தெரியுது, ஆஃப் பண்ண தெரியுது. ஒரு வயசு கூட இருக்காது, அந்த குழந்தை கையில கொடுத்துட்டோம்னா இது செல்போன் தான் தெரியுது, அதுல பாட்டு வருதுன்னு தெரியுது, எங்க ஆன் பண்ணணும்னு தெரியுது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அப்படி நாம 10-12 வயசு ஆனா கூட நமக்கு வந்து அந்த நேரத்துல நமக்கு வந்து ரேடியோ வைக்க விட மாட்டாங்க, லோ பண்ண மாட்டாங்க. இப்ப கூட நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து செல்போன்ல ஆப்ரேட் பண்ண தெரியறது இல்லை. வாட்ஸ்அப் எப்படி ஓபன் பண்றது, அதுல பிடிஎஃப் இருந்தா அது எப்படி நம்ம கொண்டு போய் ஓபன் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதுல நம்ம தெரிஞ்சிக்கவே முடியல. அதுல வந்து எடிட் பண்றது, கட் பண்றது, பேஸ்ட் பண்றது எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரியறது இல்லை. ஆனா சின்ன பசங்க அவங்க வந்து எல்லாமே டக்கு 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 டக்குன்னு செய்யறாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2012 அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே சிறந்த அறிவாளிகள், சிறந்த ஞானிகள், சிறந்த தலைவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பாரத தேசம் வந்து நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாரு. ஆகையால வந்து நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்கள அந்த அம்மாச்சி யாருன்னா அவங்க கேட்கறாங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அசத்தாமன் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிவியானது எதிர்மறையானது, அதாவது மனத்திற்கு நேர்மறையான சூழ்நிலை, அதாவது கௌரவர்களிடம் பணி செய்வது, சேர்ந்து வாழ்வது என்பதை பற்றி தான் இருந்தது. இந்த இந்த சூழ்நிலை வந்து அதை மீறி நேர்மையாக இருக்க முடியவில்லை. ஆன்மீக ரீதியாக வளர்ச்சிகள் அடைவது இந்த இரண்டு சூழ்நிலைக்கும் மத்தியில் நான் இப்பிறப்பு இருந்திருக்கு என்று வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால அவங்க வந்து இந்த அவர் பெற்ற வரம் என்னவென்றால் சிரஞ்சீவி ஆகும். அதனால் நீண்ட நாட்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கை பணி கடினமாகவும் சிக்கலாக நேர்ந்தாலும் ஆயிடுச்சு. எப்போதும் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக தியானம் ஒதுக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து இந்த தியானம் வந்து நம்ம நல்லபடியா செய்யணும். இதுதான் சக்தி தான், எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம வந்து நிறைய என்னுடைய வாழ்க்கை வந்து வீணாகிடுச்சு. இனிமேல் நான் வந்து நல்லபடியாக நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவிக்காக நான் எனக்கு இல்ல சிரஞ்சீவா இங்கே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இதை முடிச்சுக்கிறாரு. ஆக நம்ம வந்து அஸ்வத்தாமன் சொல்றது போல நம்ம சேர்ற இடத்துல சேர்ந்துட்டோம், சேராத இடத்துல சேரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பெற்றிருக்கணும். அவரும் நிறைய நாள் ட்ரை பண்ணி இருக்கிறாரு. இந்த பிறவி எப்படியோ நமக்கு இதாயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆகையால இனிமேல் அவருக்கு வந்து நல்லபடியாக நாம இது வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யோகி பவா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாருமே நம்ம அர்ஜுனன் போல நாம் இருக்கணும். அர்ஜுனன் என்ன செய்யறாரு, அவரு வந்து
கிருஷ்ணர் கிட்ட சொல்லும்போது யோகி பவான் தான் சொல்றாரு. நம்ம தியானம் பண்றதுல இருந்து இன்னும் மேல படி போகணும், யோகா இது மாதிரி ஆகணும், யோகிகள் போல ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த இதுல நமக்கு வந்து பஞ்ச பாண்டவர்களாகட்டும், துரியோதனர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னஸோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் அப்படி சொல்லி, நமக்கு வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நம்ம அனுசரித்து வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிறாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். கலை மேம் மியூசிக் போடுறீங்களா மேம்? மெடிடேஷன் பண்ணிடலாம். கலை மேம். வேற குரூப் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 12க்கு தான் வருவாங்க. ஓகே, நம்ம அமைதியா தியானத்துக்கு போவோம் சார். அவங்க மேடம் வர்ற வரையும் நம்ம அமைதியான சைலண்ட் மெடிடேஷன் பண்ணுவோம். அவங்க வந்த பிறகு வேணா. ஓகேங்க சார். ஓகே மாஸ்டர்ஸ் அனைவரும் சுகஸ்ட ஆசிரமத்தில் அமர்ந்து கைகள் கோர்த்து கண்கள் மெதுவாக மூடி இயல்பான சுவாசத்தினை கவனிப்போம். ஒரு அரை மணி நேரம். வேதா மேம். மேம் மியூசிக் போடுறீங்களா மேம்? அதுதான் கேட்டேன்.
மாஸ்டர்ஸ், நம்ம இயல்பான நிலைக்கு வரலாம். இந்த தியானத்திற்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறிக்கொள்வோம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். அருமையான இசை வழங்கிய கலை மேம்க்கு மிக்க நன்றி. சார் கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அஸ்வத்தாமன் பத்தி ரொம்ப நல்ல விஷயம், அருமையான விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாரு. சாருக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பத்தி தானே மேம்? ஆமா மேம், எஸ் மேம். நாளையோட லாஸ்ட் சப்ஜெக்ட் முடியுதுன்னு சொன்னாங்க, அதனால ஒன்னொன்னா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஓ சரி சரி. இல்ல ரெண்டா தான் போயிட்டு இருந்தது, அதான் சரி. ஆமா மேம், ரெண்டு தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு சார் தான். சரி ஓகே அப்படின்னு. ஓகே ஓகே மேம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே மேம். குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.